ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு 2 ஆம்ப்ளிஃபையருக்கு மெட்டீரியல் ரெடி பண்ணி ட்ரில் பண்ண போகிறோம். இது கோயம்புத்தூரில் ஒரு கஸ்டமருக்காக நம்ம அதை ரெடி பண்ணி கொடுக்குறோம். இது வந்து 6 சேனல் ஆம்ப்ளிஃபையர். இந்த கஸ்டமர் கேட்டுக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா, கஸ்டமர் ஒரு 8 இன்ச்சு அண்ட் 10 இன்ச்சு ஏதோ யூஸ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஒரு ஆம்ப்ளிஃபையர் பண்ணி கொடுங்க. ஒரு 3 சேனல் போட்டு 2 பிரிச்சுக்கிறோம், பேரலாக கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது செட் ஆகாதுங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீக்கருக்குமே தனித்தனியாக நம்ம 6 சேனலாக பண்ணி கொடுத்துட்றோங்க அப்படின்னு சொன்னபோது ஓகே கஸ்டமர் சொல்லிட்டாங்க. இதில் வந்து இன்பில்ட் வியூ மீட்டரோடு நம்ம பண்ணணும். நம்ம 6 சேனலுக்கு வந்து நம்மளுடைய ஸ்டீரியோ போர்டு வந்து 3 போர்டு வந்து 10 லீஃபில் ஃபிட் பண்ணியிருக்கோம். 10 லீஃப் ஹீட்ஸிங்க ஹெவியாக நல்லா லென்த்தாக போட்டாச்சுங்க. ஒரு 12.5 இன்ச்சு கிட்ட லென்த் வரும். கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஓப்பன் சைஸ் கேபினெட்டு. இதான் நம்மளுடைய டிசைன் பேனல் இப்போ இந்த கஸ்டமருக்கு பண்ணியிருக்கோம். வால்யூம் 1 வால்யூம் 2 இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரோலுக்கும் ஒவ்வொரு 2 ஸ்பீக்கர் வர மாதிரி, லெஃப்ட்டு அண்ட் ரைட்டு வர மாதிரி நம்ம பிளான் பண்ணி இதை ரெடி பண்ணுறோம். இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனும் நம்ம கொடுக்குறோம். இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் நம்ம இந்த ஆம்புக்கு பயன்படுத்த போகிறோம். மெட்டீரியல் வகையில் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கஸ்டமரோட ரேஞ்சுக்கு ரேட்டு வகையில் போக மாட்டோம். ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்க்குற பட்ஜெட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கஸ்டமருடைய எதிர்பார்ப்பு பெருசாக இருக்குது, ஆனால் பட்ஜெட்டு ரொம்ப சிறுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போது இருக்காங்க. ஆனால் நீங்கள் எந்த பட்ஜெட்டு கொடுக்குறீங்களோ அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற பொருள் தான் கிடைக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஆம்ப்ளிஃபையரை பொறுத்தளவுக்கு அவங்க ஒரு ரூமில் நீட்டான ரூமில் ஒரு 15க்கு ஒரு 20 சைஸ் ரூமில் வந்து ஒரு 6 ஸ்பீக்கர் மேலே ஃபிட் பண்ணுற மாதிரி 10 இன்ச்சில் ஃபிட் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு சேனலுக்கும் 100 வாட்ஸு பவர் ஆம்ப்பு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 52001943 இந்த டிரான்சிஸ்டரில் வந்து பயன்படுத்தியிருக்கோம். நம்மக்கிட்ட மெட்டீரியல் வகையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கஸ்டமருக்கு திருப்தியாக இருக்கிற வகையில் தான் எல்லாமே செய்வோம். இது மாதிரி பிடின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாடல் C16 அந்த பிடி தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இது ரெகுலராக அந்த கஸ்டமருக்கு போட்டு கொடுத்தேன் ஏற்கனவே. எனக்கு அதே ரிசல்ட்டில் வேணும் பிடி, இந்த பிடி லைக் பண்ணியிருந்தாங்க, அதே ரிசல்ட்டில் வேணும்னு சொல்லிட்டு இந்த கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மெட்டல் கேபினெட்லேயே வியூ மீட்ரு வச்சு பண்ணி கொடுத்தேன். பட் இப்போ நம்ம மெட்டல் கேபினெட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லைங்க வியூ மீட்ரு. அதனால் அக்ரிலிக் பேனலில் தான் போட்டு தரணும் அப்படின்றதையும் சொல்லிட்டேன். இது வந்து 4.5 இன்ச்சு சைஸ் கேபினெட்டு தான். அது இல்லாமல் ஒரு ஆட்டோ ஆம்ப்ளிஃபையர் இன்றைக்கி அதுக்கான மெட்டீரியல்ஸும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி பண்ண போகிறோம். இது டோட்டலாக பண்ணிவிட்டு வீடியோ போடுறேன். ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா 24 வோல்ட் அவுட்புட்டு 10 ஆம்பியர். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் அதிகமாக போட்டுட்டால் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து பொழந்து கட்டிட்டு வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. வோல்டேஜுக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு போர்டை வந்து ஆன் ஆகக்கூடியது தான். இப்போ இந்த போர்டு இருக்குன்னா அந்த போர்டை வந்து ஆன் பண்ண வைக்கிறதுக்கு தான் அந்த வோல்டேஜு. அதை ஃபுல்லாக ரன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆம்பியர் தான். நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த ஆம்ப்ளிஃபையரில் வந்து வாட்ஸ் அவுட்புட் இருக்கோ அது ஆம்பியர் தான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்கும். ஒவ்வொரு போர்டு கம்பெனியை பொறுத்து வோல்டேஜ் மாறும். அது மாதிரி நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஆம்பியரை தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம ஆடியோ குவாலிட்டி உதறாமல் நம்மளுக்கு வந்து அந்த பஞ்சிங்கும் சரிங்க, ஆடியோவும் சரிங்க, கொஞ்சம் கூட சிதறாமல் வரணும்னா ஆம்பியர் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஆம்பியர் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னா வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகாது. இதுவும் ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ஆம்ப்ளிஃபையரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாங்ஸ் ஓடிட்டு இருக்கும்போது வோல்டேஜ் ஒரு 5 வோல்ட்டு கூட ட்ராப் ஆகலாம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வோல்ட்டு 10 வோல்ட்டு ட்ராப் ஆச்சுன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மரு ஆம்பியர் இல்லைன்னு தான் அர்த்தம். அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ட்ராப்புன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வோல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சடார்னு ஒரு 30 வோல்ட்டு காமிக்கும். 30 வோல்ட்லேருந்து சடார்னு ஒரு 15 வோல்ட்டுக்கு வரும்.
இதான் அதாவது சாங்ஸ் ஹை லெவலில் பேஸ் போகும்போது அந்த வோல்ட்டு ஒரு 15 வோல்ட்டுக்கு ட்ராப் ஆகும். அப்படின்னும் போது தான் உங்களுக்கு ஆம்பியர் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் கிடைக்கல அப்படின்றது தான் அர்த்தம். அப்படின்னும் போது தான் உங்களுக்கு சாங்ஸ் லைட்டாக கேட்கும்போது ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். சாங்ஸ் வந்து அதிகமாக கேட்கும்போது அந்த பர்ருன்னு சப்பில் உதற உங்களுக்கு எஃபெக்ட்டு கிளியராக இருக்காது. வோல்டேஜ் வந்து நம்ம எவ்வளோ தான் சவுண்டு வந்து ஏற்றினாலும் 2 பாயிண்ட்டு 3 பாயிண்ட்டு ஒரு 4 வோல்ட் வரைக்கும் கட் ஆஃப் ஆகலாம். அதுக்கு மேலே கட் ஆஃப் ஆச்சுன்னா வாய்ப்புகளே கிடையாது நண்பர்களே. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் முழுமையாக அந்த ஆம்பியர் இல்லைன்னு தான் சொல்லணும். வேலையில் முடிச்சுட்டு வீடியோ போடுறோம் நண்பர்களே. தேங்க்யூ.